ரைட். உலோகம் ஒன்றில் ஃப்ளோரைட். ஒரு உலோகம் நாங்க என்ன எடுத்துக்கொள்வோம்? ஃப்ளோரைட்டை F மைனஸ், ஃப்ளோரைட்னு சொன்னால் F மைனஸ். இப்ப இந்த உலோகம் எங்களுக்கு தெரியும், உலோகத்தோட வலுவளவு பொதுவாக ஒரு M பிளஸ் ஆக இருக்கலாம் அல்லது M2 பிளஸ் ஆக இருக்கலாம் அல்லது M3 பிளஸ் ஆக இருக்கலாம். சரியா? அப்ப இந்த F மைனஸ் M பிளஸ் ஓட இணைந்தால் MF என்கிற ஒரு அயன் சேர்வையை உருவாக்கும். இதே F மைனஸ் M2 பிளஸ் ஓட இணைந்தால் MF2 என்கிற அயன் சேர்வையை உருவாக்கும். எங்களுக்கு தெரியும், இந்த வலுவளவுகளை மாற்றி கொடுக்கணும். M3 பிளஸ் ஓட இணைந்தால் MF3 சொல்லி ஒரு உப்பை உருவாக்கும். இப்ப எங்களுக்கு இந்த M எந்த வலுவளவுன்னு சொல்லி தெரியாது. பிளஸ்ஸா, 2 பிளஸ்ஸா, 3 பிளஸ்ஸா சொல்லி எங்களுக்கு என்ன தெரியாது. அப்ப நாங்க தெரியாத கணியத்தை எவ்வாறு எடுப்போம்? X சொல்லி எடுப்போம். எனவே எங்களுக்கு M X பிளஸ் சொல்லி தான் போட முடியும். எனவே M F X. ரைட். இப்ப இரண்டாவது தரவு சொல்லப்படுவது. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல MFX ல 14.96% ஃப்ளோரின் இருக்குது. ரைட். இப்ப சொல்லப்படுவது உலோகத்தின் குரோமேட்டு ஒரு குரோமியம் அணுவுக்கு 2 உலோக அணுக்கள் வீதம் கொண்டுள்ளது. குரோமேட்னால என்ன? CrO4 2-. இப்ப பாருங்க, இது M பிளஸ் இருந்தால் MCrO4 M2 வரும். என்ன? M2 அதாவது 2- இங்க வரும். M2 பிளஸ் ஆக இருந்தால் MCrO4, M3 பிளஸ் ஆக இருந்தால் M2CrO4 thrice வரும். ரைட். இப்ப எங்களுக்கு சொல்லப்படுவது இந்த இடத்துல என்ன? Mx பிளஸ் ஆக இருக்குது அப்படின்னா M2CrO4 X ன்னு சொல்லி வரும். என்ன? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு குரோமியம் அணுவுக்கு 2 உலோக அணுக்கள். ரைட். அப்ப M க்கும் X க்கும் இடையில் உள்ள வீதம் பாத்தீங்கன்னு சொன்னால் 2க்கு 1 சொல்லப்படுது. அப்ப இங்க ஆல்ரெடி 2 இருக்குது. அப்ப இப்ப இருக்கிற விகிதம் 2க்கு X. இப்ப இருக்கிற விகிதம் 2க்கு X இருக்குது. ஆனா அவங்க சொல்றாங்க அது 2க்கு 1. அப்ப X சமன் என்ன? X சமன் 1. X சமன் 1 முடிவுக்கு வந்தாச்சு. அப்ப X சமன் 1 எங்களுக்கு இருக்க போற ஃப்ளோரைட் MF. அப்ப MF எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு திணிவு, நாங்க துணியிற நேரம் திணிவு சதவீதம் என்கிறது திணிவு சதவீதம். ரைட். சதவீதம் என்கிறது இந்த இடத்துல ஃப்ளோரினின் திணிவு கீழ் மொத்த திணிவு. இது தான் என்ன? திணிவு சதவீதம். அப்ப சதவீதம் வர நேரம் தர 100 போட்டுக்கொள்ளணும். பெர்சன்டேஜ். ரைட். இப்ப எங்களுக்கு திணிவு சதவீதம் சொல்லப்படுவது 14.96. ஃப்ளோரின் திணிவு 19. மொத்த திணிவு M பிளஸ் 19 தர 100. அப்ப 14.96 19 திணிவுடையதாகவும் 100 திணிவுடையதாக M பிளஸ் 19 இருக்க போகுது. சோ இந்த சமன்பாடை நீங்க நேரடியாக இப்படியே போட்டிருக்கலாம், தேவையில்லை. 19 14.96%, M பிளஸ் 19 100% சொல்லி என்ன போட முடியும். அல்லது நீங்க இன்னொரு சமன்பாடு ஒன்று இதை திருத்த என்ன காணலாம், அல்லது இன்னொரு சமன்பாடு திருத்து என்ன காணலாம். அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எந்த திணிவு சதவீதம் என்கிறதும் என்ன மொத்த திணிவின் தரநூறு என்ன இந்த இடத்துல என்ன வரப்போகுது M வரப்போகுது. அப்போ எங்களுக்கு இவ்வாறு ஒன்று இதை நீங்க தீர்த்து காணணும். அல்லது நீங்க தீர்த்து காணக்கூடிய ஒன்று தான் எந்த திணிவு சதவீதம் எவ்வளவு வரப்போகுது. இதே மாதிரி போட்டா 14.96 இருந்தால் அதை நீங்க கழிக்கணும். அப்ப 4
85.04 கீழ் 100 சமன் m m plus 19. அப்ப இப்ப என்ன, இது முதலாவது சமன்பாடு, இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு, 1 கீழ் 2 போட்டுக்கொள்ளலாம். எனவே 14.96 கீழ் 85.04 சமன் 19 கீழ் n. 19 கீழ் n. ரைட். அப்ப நான் 14.96 15 எடுத்துக்கொள்றேன். ஏன் நான் மட்டும் தட்டுறேன்னு சொன்னா, நீங்க ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஆன்சர் 36, அடுத்தது 54, 108, 162, 216. இப்படிதான் ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்கிறது. இப்படிதான் ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்கிறது. சோ இப்படி ஆன்சர் தரப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு என்ன பெரிய பெரிய பெருமான வித்தியாசம் சின்ன மட்டத்தட்டில் 14.96 நீங்க 15 போடுறதுலையோ அல்லது 85.04 நீங்க 85 போடுறதுலையோ பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் வரப்போறது கிடையாது. என்ன 19 கீழ் ரைட். இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிருந்தால் என்ன செஞ்சு கொள்ளலாம், 19 20 போட்டுக்கொள்ளலாம். என்ன 19 வேண்டாம் 20 போட்டுக்கொள்ளலாம். சரி ரைட், 19 வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரைட், என்ன சிம்பிளிஃபை பண்றோம், 3 20 என்ன 4. சோ m சமன் 85 தர 4 கீழ் 3. என்ன சோ கிட்டத்தட்ட வரப்போகுது எவ்வளவு, 85 தர 4 என்றால் 20, 32, 34, 340 கீழ் 3. சோ கிட்டத்தட்ட 110 கிட்ட வரப்போகுது ஆன்சர். சோ நாங்க நிறைய கிட்டத்தட்ட 110 தான் 108 க்கு ஆன்சர் இருக்குது. ரைட். அப்ப நாங்க நிறைய மட்டத்தட்டி செஞ்சோம் MCQ. சோ MCQ கொண்டு நாங்க என்ன செய்யறது இல்ல, இந்த இடத்துல சும்மா தேவையில்லை, MCQ தானே. ரைட். இப்ப இந்த சமன்பாடை நீங்க வச்சுமே என்ன செய்யலாம். உதாரணமாக நான் இந்த சமன்பாடை மட்டும் எடுக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல 14.96. ரைட். இப்போ 14.96 வேணும்னால் நான் 15 எடுத்துக்கொள்றேன். என்ன அப்போ பாருங்க 15 m plus 19 சமன் 1900. அப்போ 15m plus 19 15 285. என்ன 285 சமன் 1900. அப்போ 15m சமன் 1900 இருந்து 185 கழித்தால் 15 ரைட் 1715 இல்ல 1700 1615 என்ன அப்ப 1615 சொன்னால் m சமன் 16 15 கீழ் 15. சோ 1 15 என்றால் என்ன, சோ 15 11 100 பாருங்க 16 15 15 சுருக்கினால் எங்களுக்கு வரப்போகுது 15 0 115. சோ 115 வர நேரம் நாங்க என்ன போடலாம், 15 7 போடலாம். 7 5 35 ரைட் 105 வருது. சோ 107 சுற்றம் வருது. எப்படியோ ரைட், எப்படியோ 107 சுற்றம் வருது. அப்ப எங்களுக்கு ஒன்று என்ன அவ்வாறு செய்யலாம் அல்லது இப்படி செய்யலாம். எப்படி செய்தாலும் எங்களுக்கு அந்த ஆன்சர் கிட்டத்தட்ட என்ன அந்த 100 சரியா செஞ்சால் 14.96 போட்டு நீங்க செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன 108 அந்த ஆன்சர் என்ன வரும். ரைட், அது சிக்கல் இல்லை. ரைட், நீங்க என்ன அது கொஞ்சம் என்ன பெருக்க வேண்டி வரும். பெருக்கல் விஷயங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வரும். வேண்டாம் என்ன அதையும் செஞ்சு பார்ப்போம். என்ன அதையும் செய்து பார்ப்போம். ரைட், பாருங்க என்ன 14.96 m plus 19 1900. 14.96 m plus 14.96 19 இருக்கணும். 9 54 81 86 86. அதுக்கு பிறகு
9 4 36 44 36 44 9 13 ரைட் 1496. அப்ப எங்களுக்கு வருவது 4 12 13 14 7 8 ரைட். அப்ப எத்தனை 2 தசம் என 284 தசம் 24 சமன 1900 என 1900. 14 தசம் 96 கீழ் n சமன் 1900 இருந்து 284 தசம் 24 வகுப்போம். ரைட். அப்ப சார் பிரித்து கழிப்போம். அப்ப 1900 இருந்து 284 தசம் 24 கழிப்போம். 10 4 6 9 7 9 4 5 என்ன அப்போ 9 8 1 18 16. அப்போ 1000 n சமன் 1615 தசம் 76 கீழ் 14 தசம் 96 14 தசம் 96. பாருங்க பிள்ளைகள் என்ன தேவையா இது ரைட். மட்டன் தட்டாட்டி இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன 108 வரும் சரியா ரைட். இப்போ மட்டன் தட்டாம நீங்க ஹார்ட் வேல செய்ய போனீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன சுருக்கல்ல சிக்கி சின்னாப்பினமா ஆயிடுவீங்க. எனவே ஸ்மார்ட் வேல செய்யணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க்கும் வேணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், அது எங்களுக்கு தெரியும். ஆனா எம்சிக்யூ வர நேரம் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் வேணும். அதாவது தான் நான் எல்லா முறைகளையும் செய்து காட்டினேன். 92ஆம் ஆண்டு 3வது எம்சிக்யூவை பார்ப்போம். குறித்த மூலகம் ஒன்றினால் உண்டாக்கப்படும் ஒட்சைட்டு ஒன்று திணிவுக்கேற்ப 50% ஒட்சனை கொண்டுள்ளது. இம்மூலகம் இப்ப ஆக்சிஜன் சதவீதம் என்ன 14, ஆக்சிஜன் 14. சோ ஆக்சிஜன் 14 இன்னொரு ஆக்சிஜன் இருந்தா தான் 50% வரும், அதுக்கு சமமாக இல்லை. சோ சில வேளை ஆக்சிஜன் 2 இருந்தால் எத்தனை வரும்? 2 ஆக்சிஜன் இருந்தால் 32 வருது. அப்ப 32க்கு சமனானதால் 50-50 இருக்கலாம். சோ இதுல பாருங்க, எனவே நைட்ரஜன் 14 உங்களுக்கு தெரியும், சல்பர் 32. சோ சல்பர் 1 ஆக்சிஜன் 2 இருக்கும் இந்த SO2 ல. ஏன்னா சல்பர் 32 ஆக்சிஜன் 32. சோ ஆக்சிஜன் எத்தனை % இருக்கும் அப்படின்னா 50% இருக்கும். என்ன 50% இருக்கும். எனவே அதுக்கான என்ன ஆன்சர் மிகவும் இலகுவான என்ன 2008ஆம் ஆண்டு 4வது வினாவில் கேட்கப்படுவது MsO4.xH2O ல 36% H2O இருக்குது. X இன் பெருமானம் என்னன்னு சொல்லி ரைட். இதுல வந்து H2O எங்களுக்கு எவ்வளவு மோல்னு சொல்லி தெரியாது. அப்ப அது இருக்குது மொத்தம் எவ்வளவு XH2O என்ன X எண்ணிக்கையான 18 இருக்குது ரைட். அப்ப உப்பு எவ்வளவு இருக்குது M+. அப்ப எம்முக்கு சொல்லப்படுவது 64 தான் தந்திருக்கிறாங்க. M7 64 கழிய தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன அதை போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டியதுதான். 64 + 96 64 + 96 SO4 என்ன அப்ப 10 16 160. சோ 160 இங்க சதவீதம் 36 160 இது என்ன X விட்டுட்டு அப்ப எங்களுக்கு வரப்போகுது 36ல 54% வரப்போகுது. 54% வரப்போகுது. என்ன 54 64% சாரி 54 60 ரைட் 64% வரப்போகுது. அப்ப இதை நாங்க 8ஆல சுருக்கலாம். இதை வந்து நாங்க என்ன 2 இது 2 160 8ஆல சுருக்கினால் 20 8 64. இன்னும் சுருக்கலாம், எங்களுக்கு 16 சுருக்கி இருக்கலாம், சரி பரவாயில்லை. என்ன 5 என்ன 2. சோ X7 5 தான் என்ன ஆன்சர் ரைட். அப்போ மூணாம் அடுத்தலையை பார்த்தீங்கன்னு சொன்னால்
எங்களுக்கு கேட்கப்படுவது C6H12Cl2 சேர்வையில் கார்பனுக்கும் குளோரினுக்கும் இருக்கக்கூடிய திணிவு விகிதம் சொல்லி கேட்கிறாங்க. ஒரு இலகுவான கேள்வி. கார்பன் இருக்குது 6 தர 12, குளோரின் இருக்குது 2 தர என்ன 35.5. சோ இது 72, இது 71. சோ என்ன 1:1 மிகவும் இலகுவான. சொன்னால் எங்களுக்கு 26% WW% நைட்ரசனை கொண்டிருக்கும் வாயு எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. 26% இருக்கணும் என்ன எங்களுக்கு யாரு நைட்ரசன். அப்ப நைட்ரசன் 26 நாள் ஆக்சிஜன் எத்தனை % இருக்கணும் இந்த இடத்துல? 26 நாள் ஆக்சிஜன் 74% இருக்கணும். 74% இருக்கணும் ஆக்சிஜன். சாதாரணமா எங்களுக்கு தெரியும் நைட்ரசன் எண்ணிக்கை தெரியாது. நைட்ரசன் எண்ணிக்கை x நைட்ரசன் சொன்னால் 14x னு போட்டுக்கொள்வோம். 14x னு போட்டுக்கொள்வோம். இத 14 y னு போட்டுக்கொள்வோம். அப்ப இது 26, இது 24 என்ன 74. கிட்டத்தட்ட x க்கும் y க்கும் இடையிலான விகிதம் பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? 26 74 தர 16 மேல் 14 என்ன. சோ இது சுருக்கினால் 8 ன் கீழ் 7 வரப்போகுது. 8 ன் கீழ் 7 வரப்போகுது. ரைட். அப்ப 74 8 கிட்டத்தட்ட 72 ன்னு சொன்னால் என்ன 72 ன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது 8 9 72. ரைட். 26 ன்னு சொன்னால் 7 3 21 7 4 என்ன 28. சோ கிட்டத்தட்ட சாதாரணமாக சொல்ல போனால் என்ன எங்களுக்கு 26 74. சோ இது நாங்க 9 ன்னு சொன்னோம். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு வரப்போகுது 8 9 72. சோ 9 தசம் சுற்றம் வரப்போகுது. ரைட். இது வந்து வரப்போகுது 7 4 28. அப்போ 3 தசம் சுற்றம் வரப்போகுது. 3 தசம் சுற்றம். சோ எங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன 1:3 மாதிரி வருது. 1:3 இது நைட்ரஜன் 1க்கு ஆக்சிஜன் 3 மாதிரி. ரைட். ஆக்சிஜன் 3 மாதிரி. சோ அப்படினா N2O6 வரலாம். N2O3 வர முடியாது. அப்ப N2O6 எனவே ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட N2O5 க்கு பொருத்தமாய் 26% சொல்ல பாருங்க. 28 இது N2O5. அதே இடத்துல ஆக்சிஜன் எத்தனை பாத்தீங்கன்னா இதுல 26 தான் இருக்குது. ஆக்சிஜன் 16 5 80 என்ன 80. சோ கிட்டத்தட்ட அந்த 26 74ங்கிறது விகிதம் என்ன வாரது வந்து N2O5 க்கு தான். எனவே நாங்க என்ன சொல்லலாம்? இப்படி ஒரு கணித்தல் மூலம் போட்டு சொல்லலாம் அல்லது சும்மா பண்பு ரீதியாகவும் என்ன எங்களுக்கு பார்த்தும் சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட். என்னடால் இன்னும் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நைட்ரஜன் 26 வரணும்னு சொன்னால் ஆக்சிஜன் வந்து என்ன நல்லா கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட என்ன 3 மடங்கோடு கூடுதலாக இருக்கும். அது தெரியுது 3 மடங்கோடு கூடுதலாக இருக்கணும்னா NO3 என்கிற அந்த இதுதான் பொருத்தம். சோ இந்த இடத்துல ஆக்சிஜன் பாருங்க இதுல வந்து என்ன ஆக்சிஜன் கூட இருக்கணும். இதுல எல்லாம் என்ன அந்த 3 மடங்கு 2 இருக்குது NO2ல 2 3 மடங்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் 3 மடங்கு கிட்ட வருவதால் N2O5 தர என்ன